நம்ம படிப்புனால விட்டு கொடுத்த ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா பழைய சோறு. படிச்சு 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 முட்டாளாயிட்டாங்கன்னு வாங்கல்ல, நம்ம தமிழ்நாட்டுல பழைய சோறை விட்டு கொடுத்தது நம்ம படிச்சு படிச்சு நம்ம முட்டாளானது. சரியா? என்ன பழைய சோறை எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றேன். என்ன ஒரு ரீல் வருது, ஆஃப்டர்நூன்ல அதை செஞ்சுட்டு தண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் வடிச்சிருவாங்க. வடிச்சிட்டு ஒரு சின்ன பானையில தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதுல இந்த ரைஸை ஃபுல்லா போட்டு வச்சிருவாங்க. போட்டுட்டு ஈர துணி வச்சு க்ளோஸ் பண்ணி கோல்ட் ஏரியால வச்சிருவாங்க. வச்சா ஓவர் நைட்டா வைப்பாங்க. ஓவர் நைட்டா வைக்கும் போது என்ன ஆகும்னா, அங்க இருக்க பாக்டீரியா அப்படியே வளரும். வளர்ந்து அந்த ரைஸை ஃபெர்மெண்ட் பண்ணும். சோ காலையில அதை நம்ம அந்த தண்ணிய தனியா எடுத்துட்டு அதுவும் குடிக்கலாம். அந்த ரைஸ் தான் பழைய சோறு. இட் இஸ் ஃபெர்மெண்டட் ரைஸ். சோ இதுல 3 முக்கியமான விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ரைஸோட நியூட்ரிஷன் பயோ அவைலபிள் ஆயிரும். அப்படின்னா சாதா ரைஸ் நீங்க 100 கிராம் எடுத்தீங்கன்னா அயர்ன் அதுல 4 கிராம். ஆனா பழைய சோறுல 75 கிராமா அது மாறுது. அவ்வளோ ஒரு பெரிய சேஞ்ச். சோ அனீமியா இருக்கவங்க எல்லாம் பழைய சோறு சாப்பிடலாம். வீட்டுல அம்மாக்கோ அப்பாக்கோ ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னா காலையில ஓட்ஸ் தோசை வடைன்னு சாப்பிடாம பழைய சோறை தயிரோட வெங்காயத்தோட இல்ல நல்ல சட்னிஸோட சாப்பிட ஆரம்பிங்க. அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்ணும். பழைய சோறுல B6 B12 2 விட்டமின் இருக்கு. அதுவும் விமனோட ஹெல்த்துக்கு, மூளையோட ஹெல்த்துக்கு, நர்வ்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதை தவிர பழைய சோறுல நல்ல பாக்டீரியா இருக்குல்ல, என்ன ஃபெர்மெண்ட் ஆகுதுல்ல, அது நம்ம இம்யூனிட்டிக்கு நல்லது. சம்மர்ல காலையில பழைய சோறு குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அந்த தண்ணி கொடுங்க, அவங்க வயிறும் நல்ல ஸ்ட்ராங்கா சேஃபா வச்சுக்கும். அது ஃபைனலி டயபெட்டிக்ஸ்க்கு நம்ம பழைய சோறை ஃபெர்மெண்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சா மாறும். அப்படின்னா என்னன்னா, நம்ம ரைஸ் அப்படியே சாப்பிடும் போது சுகர் ரொம்ப ஏறுது இல்ல, ஏன்னா அதுல நிறைய குளுக்கோஸ் இருக்கு. ரெசிஸ்டன்டான ஸ்டார்ச்னா என்னன்னா, டைஜஸ்ட் ஆறுது அது ரொம்ப கஷ்டம். சோ நம்ம பழைய சோறுன்னு காலையில சாப்பிடும் போது நம்ம சர்க்கரையும் சட்டுன்னு இன்க்ரீஸ் ஆகாது, டயபெட்டிக்ஸும் எடுக்கலாம், ஆனா அதே எனர்ஜியும் வரும். இப்போ இதுல என்னாச்சுன்னா, நம்ம பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் தமிழ்நாட்டுல பழைய சோறுன்றது ஒரு பயங்கர இம்பார்ட்டன்டான சாப்பாடு. சரியா? ஆனா